கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களாகிய நமது வாழ்க்கையில் எத்தனை சஞ்சலங்கள் வருகிறது கவனித்து பாருங்கள். ஒரு விசை ஏதோ சஞ்சலம் வந்தது, பிற்பாடு அந்த சஞ்சலம் மாறிவிட்டது என்று சொன்னால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். நான் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது யோசேப்பின் சரித்திரம் எனக்கு மிகவும் பிடித்த சரித்திரம். அந்த யோசேப்பின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஒரு விசை சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார், ஒரு விசை அடிமையாக விற்கப்பட்டார், ஒரு விசை பாவ சோதனை வந்தது. அதற்கு பிறகு யோசேப்பின் ஜீவகாலம் முழுவதும் அவருக்கு ஆசீர்வாதமும் உயர்வும் மேன்மையும் கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஒருவேளை அடிக்கடி நான் யோசிப்பேன், அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு அடிமைத்தனம் மட்டும் கடந்து சென்று விட்டால் பிற்பாடு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று யோசிப்பேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கிறது? எத்தனையோ மேடு பள்ளங்கள் வருகிறது, எத்தனையோ சோதனைகள் வருகிறது, எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது. சஞ்சலத்திற்குள்ளேயே நம்முடைய ஆத்துமா கரைந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழும்பும். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 139 சங்கீதம் 1 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அழகாக பாடுறார், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மை அந்த அளவுக்கு நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் சோதனைகள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட தான் செய்யும். அதற்காக கர்த்தர் மறந்துவிட்டார் என்று சொல்லிவிட முடியாது. எதற்காக சொல்லுகிறேன்? ஒரு விசை ஒரு சகோதரியை சந்தித்தேன். இள வயதில் கணவனை இழந்து போனவர்கள் 2 பிள்ளைகளோடு தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த பொழுது மிகுந்த வேதனைப்பட்டேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் உடுத்தியிருந்த ஆடை அத்தனை கந்தலாகவும் அழுக்காகவும் இருந்தது. ஒரு நேர்த்தியான ஆடை இல்லை. அவர்கள் வீட்டிற்கு என்னை ஒரு போதகர் ஜெபிக்க அழைத்து சென்றார். அந்த வீட்டை பார்த்த பொழுது நான் உடைந்து போனேன். ஏனென்று சொன்னால் கூரைகளால் வேயப்பட்ட ஒரு வீடு. அந்த கூரைகளை மேலே அண்ணாந்து பார்த்தால் அங்கங்கே ஓட்டைகள், வானம் தெரியும். வீட்டிற்குள் இருந்து மேலே பார்த்தால் வானம் தெரியும். அதாவது ஒரு மாட்டு கொட்டகை போல தான் போட்டிருந்தது. 4 அடி உயரத்தில் கம்பு நட்டி அதுக்கு மேலே கூரை வேயப்பட்டு இருந்தது. வீட்டை சுற்றிலும் சுவர் கிடையாது. பழைய சேலை, ஃப்ளெக்ஸ் போர்டில் உள்ள அந்த பேப்பர், அதை தான் சுற்றி கட்டி மறைத்திருந்தார்கள். அந்த வீட்டிற்குள் சென்ற பொழுது தரை தளம் கிடையாது. களிமண்ணால் கரடு முரடாக இருந்தது. ஒருவேளை அப்படி ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறதை பார்த்த பொழுது மனது வேதனைப்பட்டது. நான் அவர்களை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு வேறு வீடு இல்லையா? சொந்த பந்தங்கள் இல்லையா? பாருங்கள், அம்மா அப்பா இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க. பிறகு ஏன் இந்த மகளை இப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவள் திருமணம் செய்யும் பொழுது ஒருவனை விரும்பி திருமணம் செய்து விட்டாள். அது நிமித்தமாக அவர்கள் அவளை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பெற்றோர்கள் வீடு எங்கே இருக்குன்னா அவள் வீட்டிலிருந்து நேர எதிர்த்தாப்புல இருக்குது. சரி, பெற்றோர் தான் அப்படின்னா மாமனார் மாமியார்கள் வீடு அவள் வீட்டுக்கு அடுத்த வீடு. அவர்களும் வசதியாக இருக்கிறார்கள், நல்ல மாடி வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த திக்கற்றவளை, விதவையை, கைவிடப்பட்டவளை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவள் என்னோடு பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னால், ஒரு விசை எங்களையெல்லாம் ஆண்டவர் நினைக்க மாட்டாரான்னு அழுது கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நீங்கள் எங்கள் சபைக்கு வந்து விதவைகளுக்கெல்லாம்
ஆளுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீர்கள். அந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் கரத்தில் முதல் நான் 3000 ரூபாய் வாங்கினது எங்களை ஆண்டவர் மறக்கலை என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். எனக்கே தெரியாது எப்பொழுது அந்த பெண்ணிற்கு நாம் உதவினோம் என்று. 1 வருடத்திற்கு முன்பு அவர்கள் சபைக்கு சென்றிருந்து ஏழைகளுக்கென்று சொல்லி செய்த உதவியில் அவளும் பங்கெடுத்திருக்கிறாள் என்பது பிற்பாடுதான் நான் அறிந்து கொண்டேன். பாருங்கள், அந்த நாளிலிருந்து அவளை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வருஷத்தில் அவளுக்கு ஒரு வீடு, ஒரு சிறிய வீடு கட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். இப்பொழுது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் என்னை மறக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கணவன் மரித்து போன சூழ்நிலையில், பெற்றோர்கள் கைவிட்ட சூழ்நிலையில், மாமனார் குடும்பம் மறந்து போன சூழ்நிலையில் தேவன் அவளை நினைவு கூர்ந்து அவளுக்கு ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுக்க கிருபை தந்தார். கர்த்தர் அவளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை குறித்த காலத்தில் செய்வார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை பொழுதிலும் அது கிருபையுள்ள கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தந்து நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னென்ன சஞ்சலத்தினால், என்னென்ன போராட்டத்தினால், என்னென்ன வேதனையினால் உமது பிள்ளைகள் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும்படி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதா, என் கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ மனம் நொந்தவள் அல்ல. அவர் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.